ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தம்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஈரலை வச்சு தான் நல்ல ஒரு காரசாரமான கிரேவி பண்ண போறோம் கைஸ். நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம மட்டன் கறியை விரும்புற அளவு மட்டனுடைய பார்ட்ஸ்களை விரும்ப மாட்டோம். சொல்ல போனா மட்டனுடைய பார்ட்ஸ்ல தான் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் B2, வைட்டமின் B12, பாஸ்பரஸ், தாமிரம், செலினியம் சொல்லிட்டு நிறைய தாதுக்களுடைய ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஈரல்ல உள்ள இரும்பு சத்து பாத்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை, அதாவது நம்மளுடைய உடம்புல ஹீமோகுளோபினை அதிகரிச்சு தருது. நம்மளுடைய உடம்பு எப்போ சோர்வடைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல மெட்டபாலிசம் கம்மி ஆகும் போது தான் நம்மளுடைய உடம்பு சோர்வடைஞ்சிரும். அந்த டயத்துல நம்ம மட்டன் ஈரல் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டபாலிசம் அதிகமாகி நம்மளுடைய உடம்பு சுறுசுறுப்பா இருக்க உதவும். மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: சிறிதளவு மட்டன் ஈரல், வெங்காயம், தக்காளி பழம் அந்த ரெண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் சட்டியை வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் இறக்கி வெங்காயத்தினுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். மசாலா ஸ்பைசஸ் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஈரலையும் போட்டு ஈரலும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இப்ப மூடியை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிக்குது, தண்ணியும் வத்திருச்சு, ஈரல் வெந்துரும் நினைக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூளை நல்ல ஒரு மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு 2 கிண்டி இறக்கணும்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கார சாரமான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி காய்ஸ். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.